அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம், நவராத்திரி வழிபாடு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெண்களுக்கு 9 நாள் நவராத்திரி என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்கள் ஆன நவராத்திரி நாட்கள் புரட்டாசி அமாவாசை பிறகு வரக்கூடும் நாட்கள் என்று நம் அனைவருக்கும் தெரியும். இந்த நாட்களில் துர்கை, லட்சுமி, சரஸ்வதி போன்ற முப்பெரும் தேவியை வழிபாடு செய்யும் வழக்கத்தை பலரும் வைத்திருப்பார்கள். அப்படி நவராத்திரி நாட்களில் வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் செய்ய வேண்டிய சில வழிபாடு முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செப்டம்பர் 21 புரட்டாசி மாதத்தின் அமாவாசை அன்றும் அடுத்த நாள் செப்டம்பர் 22 நவராத்திரி ஆரம்ப நாள். இந்த நவராத்திரி சமயத்தில் பலரும் பலவிதமான வழிபாட்டு முறைகளில் ஈடுபடுவார்கள். அப்படி வழிபாட்டு முறையில் ஈடுபடக்கூடியவர்கள் எப்பொழுதும் போல் அவர்களுடைய வழிபாட்டு முறையை பின்பற்றலாம். புதிதாக நவராத்திரி வழிபாட்டை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் பின்வரும் 5 முறைகளை ஏதேனும் ஒன்றனை பின்பற்றினால் முப்பெரும் தேவியின் அருளை பெற முடியும். புதிதாக நவராத்திரி வழிபாட்டை செய்ய விரும்புவோர் தங்களுடைய வீட்டில் கொழு அமைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி கொழு வைத்து வழிபாடு செய்பவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் கொழுவை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். கொழு வைக்க விரும்புபவர்கள் 3, 5, 7, 9, 11 என ஒற்றைப்படை எண்களிடையே கொழு படிக்கட்டுகளை அமைத்து அதற்கேற்ப போல் கொழு பொம்மைகளை வைக்க வேண்டும். கொழுவை வைப்பதற்கு செப்டம்பர் மாதம் 21 மாலை 5:30 மணியிலிருந்து 7:30 மணி வரையும், செப்டம்பர் மாதம் 22 பிரம்மமுகூர்த்த நேரமும் காலை 6:15 முதல் 7:15 வரையும் அல்லது 9:15 10:15 வரையும் நல்ல நேரமாக கருதப்படுகிறது. கொழு வைக்க இயலாது என்று நினைப்பவர்கள் தங்களுடைய வீட்டிலேயே எளிமையான முறையில் கலசத்தை வைத்து அந்த கலசத்தை அம்மனாக பாவித்து 9 நாட்களும் வழிபாடு செய்யலாம். கொழு வைக்க முடியாது, கலசம் வைத்து வழிபாடு செய்ய இயலாது என்று நினைப்பவர்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அம்மன் படமாக இருந்தாலும் அந்த படத்தை வைத்து 9 நாட்களும் பூஜை செய்யலாம். அடுத்ததாக அம்மன் படத்திற்கு முன்பாக அகண்ட தீபம் ஏற்று வழிபாடு செய்ய முறையும் இருக்கிறது. இந்த அகண்ட தீபம் என்பது 9 நாட்களும் தொடர்ச்சியாக எரிய வேண்டும். 10வது நாள் விஜயதசமி அன்று தான் இந்த அகண்ட தீபத்தை குளிர வைக்க வேண்டும். 24 மணி நேரமும் எரிவதற்கு ஏற்றாற்போல் ஒரு பெரிய மண் விளக்காக எடுத்து வைத்து அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி கனமாக பஞ்சுத்தெரி போட்டு கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்து தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீபத்தை முப்பெரும் தேவியாக பாவித்து வழிபாடு செய்ய வேண்டும். மேற்சொன்ன இந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்ற இயலாதவர்கள் தினமும், அதாவது நவராத்திரி தொடங்கிய நாள் இந்த 9 நாட்கள் தினமும் 9 சுமங்கலி பெண்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். இப்படி அன்னதானம் செய்வதன் மூலம் யாரோ ஒருவர் ரூபத்தில் அம்மனே வந்து நாம் கொடுக்கக்கூடிய அன்னதானத்தை ஏற்பார் என்று கூறப்படுகிறது. நவராத்திரி சமயத்தில் ஏதேனும் ஒரு ரூபத்தில் முப்பெரும் தெய்வம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவர்கள் மேற்சொன்ன இந்த 5 முறைகளில் ஏதாவது ஒரு முறையை பின்பற்றி முப்பெரும் தெய்வின் அருளை பெற்றால் வாழ்க்கை வளமானதாக மாறும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.